பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 5ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். துப்புடையாயர்கள் தம் சொல் வழுவாதொருகால் தூய கருங்குழல் நற்தோகை மயிலணையா நப்பிணை தந்திரமா நல்விடையேழவியா நல்ல திரளுடைய நாதனுமானவனே தப்பின பிள்ளைகளைத் தனமிகு சோதிபுக தனியொரு தேர் தடவித்தாயொடு கூட்டியா எண்ணப்பவெனக்கொரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுகவாடுகவே. பாசுர விளக்கம். வலிமை பொருந்திய நெஞ்சத்தை உடையவர்களான இடையர்களுடைய வார்த்தையை மீறாமல் ஒரு காலத்திலே கண்ணபிரான் என்ன செய்தான் என்னால், அழகிய கருத்த கூந்தலை உடையவளாய் நல்ல தோகையை உடைய மயில் போன்ற சாயலை உடையவளான நப்பிண்ணை பிராட்டி, அவளுக்காக கண்ணபிரான் 7 எருதுகளை அழித்தொழித்தான். அப்படி அழித்தொழித்து மிடுக்கை உடைய, அதாவது அந்த வலிமையை உடைய அந்த இடையர்களுக்கு சுவாமியானவனே, முன்பொரு காலத்தில் ஒரு வைதிகனுக்கு பிள்ளைகள் பிறக்க அவை பிறந்தவுடன் காணாமல் போக அந்த வைதிகன் கண்ணனிடம் சென்று அவற்றை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று பிரார்த்திக்க, கண்ணனும் அந்த வைதிகனையும் அர்ஜுனனுடனும் தன்னுடைய தேஜோரூபமான பரமபதத்திற்கு தேரிலே சென்று அந்த பிள்ளைகளை பிராட்டியிடமிருந்து மீட்டு அந்த பிள்ளையினுடைய தாயினிடத்தில் கொடுத்தான். அப்படிப்பட்ட கண்ணபிரானே, என் அப்பனே, எனக்காக நீ ஒரு முறை செங்கீரை ஆடுக என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்.